தேவனின் தானங்கட்காக ஆவலுடன் அடியாரும் அன்பாக தேவாதி தேவனின் தானங்கட்காக ஆவலுடன் அடியாரும் அன்பாக பூவி நேசர் முன்பாக பூவி நேசர் முன்பாக ஆவியிலும் அதிவணக்கமாக போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை அற்புதம் அற்புதம் அருவியான நற்பரன் சொற்படி சொருவியானான் அற்புதம் அற்புதம் அருவியான நற்பரன் சொற்படி சொருவியானான் பற்பல பாதகர் பரனை நாடி பற்பல பாதகர் பரனை நாடி நித்தியமாக நிர்மலனை சேர போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை இம்மானுவானவர் அம்பரமேக இம்மானுவேலனும் மனுவாகி இம்மானுவானவர் அம்பரமேக இம்மானுவேலனும் மனுவாகி தம்மை வெறுத்து தரை மட்டும் காண்டு தம்மை வெறுத்து தரை மட்டும் காண்டு நம்மை அனைத்திட தம்முயிர் விட்டனர் போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை துன்பங்கள் சூழினும் இன்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து துன்பங்கள் சூழினும் இன்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து இன்று வரை இறையின் பாதம் நாட இன்று வரை இறையின் பாதம் நாட இந்த கிருபை நினைந்து நட்போடு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. நீர்
தாரும், எங்களோடு பேசி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவங்கலாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் உயிரோடு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில மீண்டும் உங்களை சந்திக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் இந்த ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை தேவ சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை குறித்து உங்களோடு இந்த 3 நாட்களும் பேச வேண்டும் என்று ஆவியானவர் இருதயத்திலே ஏவினபடியினாலே தேவ சித்தத்தை குறித்த ஒரு சில காரியங்களை நம் வேதத்திலிருந்து இந்த 3 நாட்களும் பார்க்க போகிறோம். 3 நாட்களின் தியானத்திற்காக ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்திலே ஒரு காரியத்தை தெளிவாய் அவர் எழுதுகிறார். தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக என்று வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய சித்தம் இன்னதென்று என்ன எழுதியிருக்கு? பகுத்தறியத்தக்கதாக. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதும் போது, இந்த எழுதும்படி தம்முடைய ஊழியக்காரனை ஏவின போது என்னுடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக என்று எழுதாமல் பகுத்தறியத்தக்கதாக என்று எழுதியிருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து பேசுவதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை முன்னதாக சொல்லிவிட்டு பின்பாய் வசனத்திற்குள்ளாய் கடந்து செல்லலாம். தேவ சித்தம் என்று சொல்லும் போது இன்னொன்னு இருக்கு. என்னது? இன்னொன்னு என்னது? நம்முடைய சுய சித்தம். சுய சித்தம் வேறு, தேவ சித்தம் வேறு. நம்முடைய இருதயத்திலே தோன்றுகிற காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது என்ன சித்தம்? சுய சித்தம். தேவனிடத்திலிருந்து வருகிறவைகளை, தேவன் சொல்லுகிறவைகளை, தேவன் நம்மோடு பேசுகிறவர்களை, தேவன் நம்முடைய இருதயத்திலே ஏவுகிற காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பது தேவ சித்தம். இப்ப நமக்கு தெரியுது 2 சித்தம் இருக்கிறது. ஒண்ணு நம்முடைய சித்தம். நம்முடைய சித்தம் எதனால வரும்? ஒண்ணு வேதம் சொல்லுது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். அப்ப யாரும் நமக்கு பாவத்தை சொல்லித்தர வேண்டியதில்லை. நம்முடைய வித்திலேயே என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. அதனால நம்முடைய இருதயத்திலே இயற்கையாகவே நம்முடைய சித்தம் தேவனுக்கு ஏற்றதா இராமல் இந்த உலகத்திற்கு ஏற்றதாய்த்தான் இருக்கு. ஒன்று. 2வது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், நமக்கு சுற்றி இருக்கிறவர்கள் நம்மோடு பேசுகிற காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கள் செய்கிற காரியங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறவைகள் பெரும்பாலும் தேவனுடைய சித்தமா இருக்காது. என்னவா இருக்கும்? நம்முடைய சுய சித்தத்திற்கு சோறு போடுகிறவர்களாகத்தான் இருக்கும். 3வது,
இன்னும் தனக்கு கொஞ்ச காலம் என்று அறிந்து யாரு சுத்தி திரியறா? எப்படி சுத்தி திரியறா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரியறா. எதுக்கு சுத்தி திரியறா? எவனை விழுங்கலாமோ என்று. இப்ப 3. ஒன்று, இயற்கையாகவே நாம் பாவத்திலே பிறந்ததுனாலே, பாவம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நம்முடைய சுய சித்தம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாகத்தான் இருக்கும். 2வது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த சுய சித்தத்திற்கு இன்னும் வலு சேர்க்கிறதாய் இருப்பார்கள். 3வது, பிசாசானவனும் எவனை வஞ்சிக்கலாம் என்று நம்முடைய சுய சித்தத்தை நமக்குள்ளே தூண்டி விடுகிறவனாய் இருக்கிறான். இது எல்லாம் நம்முடைய சுய சித்தத்தை குறித்து, நம்முடைய சுய சித்தம் எதனால் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து இந்த 3 காரியங்களை பிரதானமாய் சொன்னேன். அதனாலதான் இங்க வேதத்தில் எழுதப்பட்ட போது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக என்று எழுதாமல் பகுத்தறியத்தக்கதாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அநேகர் நாம் ஏமாந்து போகிறோம் ஒரு காரியத்தில். நமக்குள்ளே தோன்றுகிற நம்முடைய சித்தத்தின்படியான காரியங்களை இது தேவ சித்தம்தான் என்று நினைத்து அநேக வேளைகளிலே தவறி விடுகிறோம். வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும் போதோ மாப்பிள்ளை பார்க்கும் போதோ எதன் அடிப்படையில் பார்க்கணும்? தேவ சித்தத்தின்படி பார்க்கணும். ஆனா அப்படியே பார்க்கிறோம்? நமக்கு பார்க்க அழகா இருந்ததுன்னா உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த பொண்ணு வேதம் எடுத்தாலும் எடுக்காட்டி நமக்கு பரவாயில்ல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் எடுத்துருவார், ஜெபம் பண்ணிக்கலாம். இன்னும் வருஷத்துல கல்யாணம், எத்தனை கிலோ தங்கம் போடுவீங்க அப்படிங்கிறதுல என்ன ஆரம்பிக்குது? எத்தனை ரூபா தருவீங்க வரதட்சணையா, அதுல இருந்து ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பண்ணிட்டு பத்திரிக்கையால மேல என்ன வசனம் போடுவோம்? இது கர்த்தராலே வந்தது. அதுக்கப்புறம் எந்த ஊழியக்கார்ட்ட போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாலும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் இப்படிதான் பார்க்க சொல்றாருன்னு. அப்படி ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை பொண்ணு பார்க்க சொல்லலாம், மாப்பிள்ளை பார்க்க சொல்லலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் புலம்பு என்ன பிரயோஜனம்? ஐயோ நான் அப்பவே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாமே. இன்னும் அநேகர் கொஞ்சம் பேருக்கு தெரியுது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் இப்படி அனுபவிக்கிறோம். இன்னும் அநேகர் தெரியாமலே இருக்காங்க. இன்னும் நம்ம தெரிஞ்சது தப்புன்னே தெரியாம இருக்கு. அது தேவனுடைய சித்தம் தான். எல்லாரும் அப்படிதானே கல்யாணம் பண்ணுவாங்க. எவ்வளவு நகை போடுவீங்கன்னு கேட்டு தானே கல்யாணம் பண்ணுவாங்க. எவ்வளவு பணம் குடிப்பீங்கன்னு கேட்டு தானே கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களிலே சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னா ஜெபம் பண்ணுவோம், கடைக்கு போறதுக்கு ஜெபம் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா வாழ்க்கையில முக்கியமான கட்டங்களிலே தேவ சித்தத்துக்கு காத்திருக்காமல் நம்முடைய சுய சித்தத்தை என்ன நினைச்சிடறோம்? தேவ சித்தம் நினைச்சிட்டு அநேக வாலிப பிள்ளைங்கள்லாம் சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஆனா தனியா பேசும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு அந்த பொண்ணை தான் காமிச்சாரு கல்யாணம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் நல்லா கிட்டார் வாசிப்பாரு, பார்க்க நல்லா அழகா இருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட்லாம் வச்சுட்டு நல்லா கிட்டார் வாசிப்பாரு. அவர் ஒரு நாள் பாட்டு இருக்கும்போது சொன்னாரு, என்கிட்ட இது வரைக்கும் 10 பேர் வந்து பாஸ்டர் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு கனவுல சொன்னாரு, எனக்கு தரிசனம் காமிச்சாரு. அல்லேலூயா. எனக்கு வசனத்தின் மூலமா பேசினாரு. அவர் சொன்னார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்கிட்ட ஆண்டவர் பேசணும், எங்கிட்ட சொல்லவே இல்லையே, உங்ககிட்ட மட்டும் எப்படி சொன்னார் ஆண்டவர்? அல்லேலூயா. நேகர் பண்ணுகிற தவறு இதுதான். நமக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா, நமக்கு எதையாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா, நமக்கு இது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சதுன்னா, அதையே நினைச்சு என்ன ஆகுது கடைசியில? இதுதான் தேவனுடைய சித்தம்னு நம்மளே ஆறுதல் படுத்திக்கிட்டு அதை செய்யவும் முற்படுகிறோம். இன்னொன்னு, வசனத்தையும்
அதுக்கு ஏற்றாறு போல வசனம் இருக்கான்னு தேடுறது பைபிள்ல. அல்லேலூயா. எல்லாம் சிரிக்கிறீங்க. எப்படி பிரதர் நாங்கள் தேடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. நமக்கு தகுந்தாற் போலவே எங்கேயாவது வசனம் இருந்ததுன்னா அது தேடிட்டே இருக்கிறார். வந்தோன்னு ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்தாரு. அவரா கொடுத்தாரு, நீங்க தானே தெரிஞ்சீங்க. அல்லேலூயா. இதனால அநேகர் பண்ணுகிற ஒரு தவறு, தேவ சித்தம் என்னதென்று உண்மையாக அறிந்து கொள்ளாமல், சரியாக தெரிந்து கொள்ளாமல், சுய சித்தத்தை தேவ சித்தம் என்று எண்ணி ஏமாந்து விடுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் எழுதும் போது தெளிவா எழுதுகிறார். வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் வைத்து வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு புள்ளிக்கும் ஒரு கமாக்கும் ஒரு செமிகாலனுக்கும் என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் எழுதும் போது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இந்த 3 நாளும் நம்ம கேட்கிற வசனங்கள் 3ஆவது நாள் கடைசியில நமக்கு தெரியும். ஒரு வசனம் யாராவது சொன்னாங்க, ஒரு காரியம் நம்முடைய இருதயத்துல தோன்றுச்சுன்னா நமக்கு என்ன வரம் இருக்கணும்? பகுத்தறியத்தக்க வரும். இதுதான் தேவ சித்தம் என்று தெளிவாய், குழப்பத்தோடு அல்ல, தெளிவாய் இதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மோடு இந்த 3 நாளும் பேசுவாராங்க. இப்ப ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஏன் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து விட ஆரம்பித்து விடுவோம். எப்போ அந்த மாய்மாலம் நமக்குள்ளே வருகிறதோ அது நம்மை தேவனை விட்டு தூர விலக்கி கொண்டு போய்விடும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியாதவர்கள் அநேகரை நீங்கள் பாருங்கள். ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் மாறி விடுவார்கள். ஆரம்பத்திலே தேவ சித்தத்தை கேட்டு செய்தவர்கள் தான், தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தவர்கள் தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படியே நடக்க விருப்பப்பட்டவர்கள் தான். ஆனா போக 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 சுய சித்தம் தேவ சித்தம் என்று தவறாய் எண்ணப்பட்டபடியினாலே என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார்கள்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்து விடுவார். அதனாலதான் இவர் சொல்றார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உணராமல் இருந்தால் வேதம் நமக்கு கொடுக்கிற பெயர் என்ன? மதியற்றவர்கள். அழகா எழுதியிருக்கு. இன்னும் கொஞ்சம் லோக்கலா சொல்லணும்னா முட்டா பயலே. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை உணராமல் இருப்போமானால் நம்மை போல முட்டாள் உலகத்துல வேற யாருமே இல்லை. தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணராது இருந்தால் நாம் முட்டாள்களாகவே நம்முடைய காலத்தை கழித்து விடுவோம். அதனாலதான் புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகை. நம்ம எந்த குரூப்ல இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, மதியற்றவர்களாக இருக்காம தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே பார்க்க போகிற செய்தி, தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தத்தினாலே இந்த உலகத்திலே என்ன நடந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிறது என்பதை மட்டும் இந்த நாளிலே சொல்லிவிட்டு, நாளைய தினத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை குறித்து
வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க போகிறோம். வாசிங்க முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவரீர் வல்லமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். முதலாவது, இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிற எதுவாயிருந்தாலும் சரி, நீங்களாயிருந்தாலும் சரி, யாராலே உண்டாயிருக்கிறது? தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு எதுவும் நான் வேதத்திலிருந்து ஆழமான காரியங்களை உங்களோடு பேசப் போவதில்லை. எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். ஆனால் மீண்டும் ஆண்டவர் நமக்கு அவைகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியுதுன்னு நம்ம விட்டுட்டு சாதாரணமா இருக்கிறதுனால நம்முடைய செய்கைகளிலே அவைகள் காணப்படுகிறது இல்லை. உதாரணத்துக்கு இந்த வசனத்தை வைத்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்துல என்ன சொல்லுகிறது? அவருடைய சித்தத்தினாலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம எல்லாரும் யாருதான்? அவருடைய சிருஷ்டி தான். இப்ப எல்லாரும் நம்ம சகோதரர் சகோதரிகள் தானா? சொல்லுங்க, இதயமாவே பாக்குறீங்களே. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆண்டவர் ஐயர் தனியா, செட்டியார் தனியா, நாடார் தனியாவா படைத்தாரு? இல்ல, எல்லாரையும் ஒன்றாகத்தான் படைத்தார். அவருடைய ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நாடாரும் செட்டியாருமாக படைக்கவில்லை. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் சகோதரிகள் அப்படின்னா நம்ம சண்டை போடுவோமா? போடுறோமா? போடலையா? போடுறோம். ஏன்? சாதாரணமான காரியம்தான். நமக்கு இந்த காரியம் நல்லா தெரியும் தான். ஆண்டவர் தான் நம்ம எல்லாரும் படைத்தாரு. யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் தாத்தா பாட்டி யாரு தான்? ஆதாம் ஏவாள் தான். எல்லாரும் அவங்களே தான் வந்தோம். எல்லாரும் சகோதரர்களா தான் இருக்கும், எல்லா சகோதரிகள் தான் இருக்கும். ஆனால் அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாதபடினால என்ன பண்றோம்? சண்டை போடுறோம், சொத்துக்கு எடுத்துக்கிறோம், பணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒரு 5000 ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா கோபம் வருது, சண்டை போடுறோம் அவங்க கூட போய். தெரிந்த காரியமா இருந்தாலும் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தாவிட்டால் என்ன ஆயிடுது? மறந்து போயிடுது. அல்லேலூயா. அதனால சாதாரணமான காரியங்களை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆனா ஆண்டவர் அதை நமக்கு ஞாபகப்படுத்த போகிறார். அதிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உண்டாயிருக்கிறது, எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஒருவேளை உடைய பாட புத்தகங்களிலே நீங்கள் வேறு விதமாய் படித்திருக்கலாம். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. நம்ம எதிலிருந்து வந்தோமா? இது மட்டும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. குரங்கிலிருந்து நாம வந்தோம் அப்படின்னு பாட புத்தகங்களிலே எழுதியிருக்கிறது. அது திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். சரித்திரபூர்வமாக, ஆதாரபூர்வமாக, விஞ்ஞானத்திலே இன்றைக்கு அந்த காரியம் ஏற்புடையது அல்ல. அல்லேலூயா. சார்லஸ் டார்வின் அந்த தியரியை எழுதும் போது இன்றைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு சயின்டிபிக் டெக்னாலஜி அந்த நாளிலே இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போ இல்லை அதை விட உண்மையாய் பார்க்கக்கூடிய கருவிகளோ அவர் இந்த காரியத்தை சொல்லுகிற அந்த நாட்களிலே இல்லை. டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, பேப்பர்ல எல்லாம் வாசிச்சிருக்கலாம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. என்டி திவாரின்னு ஒரு அரசியல்வாதி இருந்தார். 80 வயசு வரைக்கும் ரொம்ப சுத்தமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. நான் 80 வயசுல ஒருத்தன் வந்து சொன்னா, இவரு தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும்? கதையில உண்மையா நடந்தது தெரியுமா தெரியாதா?
தெரிஞ்சவங்களாம் கை இருக்குங்க. தெரியும் கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாதனால சொல்றேன். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இப்பதான் போன மாசம் தான் கல்யாணம் நடந்தது. அவருக்கு வயசு 90 தான். நல்ல லோயா, உண்மை. நீங்கள் பேப்பரை படித்து பார்த்தால் தெரியும். 80 வயசு அவருக்கு இருக்கும்போது ஒரு பையன் 40-45 வயசுல வந்து சொன்னா, இவரு தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னான். உடனே இவர் இல்லவே இல்லை, எனக்கு இவனை யாருன்னே தெரியாது அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணாங்க, DNA டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அதை பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, இவரு தான் இவனுக்கு அப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அந்த டெஸ்ட் அவ்வளவு ஆதாரபூர்வமானது. அதிலே நிரூபிக்கப்பட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது, மறுக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. அதனால கொஞ்ச நாள் பார்த்தாரு, நமக்கும் வயசாயிட்டு, நமக்கு ஒரு துணை இருந்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மக்கு எவ்வளோ வயசுன்னு எனக்கு தெரியல, குறைஞ்சது 60-70 வயசுனா இருக்கு. அதனால போன மாசம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கு அவர் இந்த தியரியை சொன்ன நாட்களிலே டெக்னாலஜி இல்லை, தொழில்நுட்பம் வளரவில்லை. அப்ப அப்படி இந்த DNA டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா நம்ம குரங்குலேருந்து வரல, நம்ம நாயிலிருந்து தான் வந்துருக்கோம். ஹல்லேலூயா. ஏன்னா குரங்கு ரத்தத்தை விட நம்முடைய ரத்தம் நாயோட ரத்தத்துக்கு தான் நிறைய ஒத்து போகும். ஆமென். நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். எத்தனை சயின்டிஸ்ட் வந்து எத்தனை மண்ட அறிவை வச்சு என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன ப்ரொபோஸ் பண்ணாலும் கடைசியில் எங்கதான் வரணும்? இங்கதான் வரணும். ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அநேகர் ஆராய்ச்சி செய்தார்கள், அநேக காரியங்களை செய்தார்கள். நாசாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அமெரிக்காவில். ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு காரியம் சொன்ன, நம்முடைய உடல்ல என்னெல்லாம் இருக்கு? உடல்ல என்னெல்லாம் இருக்கு? உடல் எதனால உண்டாயிருக்கிறது? மண்ணுனால உண்டாயிருக்கு. சரி, நீங்க ஆன்சரே சொல்லிட்டீங்க. உடல் என்னெல்லாம் இருக்கணும்? மண்ணில் என்னெல்லாம் இருக்கோ அது உடல்லையும் இருக்கணும். இருக்கா? நிறைய பேர் ரொம்ப அப்படி சுங்கி மாதிரி இருப்பாங்க. அப்படி தொட்டா உடனே எலும்பெல்லாம் உடஞ்சிரும். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எலும்புல என்ன இல்லைம்பாங்க? கால்சியம் இல்லைம்பாங்க. இந்த மாதிரி அநேக தாது பொருட்களை சொல்லுவாங்க. கிட்னி சரியா வேலை செய்யலாம், மெக்னீசியம் இல்லை அப்படிம்பாங்க. அப்படி ஒவ்வொரு தாது பொருளாக சொல்லுவாங்க. இதெல்லாம் உன் உடம்புல இல்லாதனால உனக்கு இந்த குறைபாடு இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்கு? மண்ணில். சிம்பிளா சொல்லிட்டான். எப்ப இதுல நினைப்ப உண்டாக்கியிருக்காரு, இதுல இருக்கிறதான சரீரத்திலையும் இருக்கும். மண்ணில எந்த சதவீதத்துல இந்த தாது பொருட்கள்லாம் இருக்கோ அதே சதவீதத்திலே தான் நம்முடைய உடலிலும் இருக்கு. ஒரு சாதாரண ஆளும் தெரிஞ்சது கூட PhD பண்ண பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்கு. ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் 1 கொரிந்தியரிலே சொல்லுகிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. குரங்குலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்றவனுக்கு குரங்குதான் அப்பா. ஹல்லேலூயா. ஆனா தேவனை உண்டாக்கினார் என்று சொல்லுகிற நமக்கு தேவனே பிதாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால யாரும் பாட புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் அது வெறும் தியரி தான். அவனுக்கு தோணுனதை அவன் சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். அதனால அது உண்மையாக வேண்டும் என்று பொருள் அல்ல. அதனால முதலாவது நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தினாலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்ம ஏதோ சும்மா இந்த உலகத்துக்கு வந்துடல. ஹல்லேலூயா. ஏன் இந்த உலகத்துல வாழ்றீங்க பிரதர், ஏன் உங்களை படைச்சாரு அப்படின்னு கேட்டா எத்தனை பேருக்கு பதில் தெரியும்? இந்த வேலையில யோசிச்சு பாருங்களேன். யாராவது திடீர்னு வந்து கேட்கறாங்க, அதாவது எதுக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நிறைய பேருக்கு பதில் தெரியாது, அதான் உண்மை. யோசிச்சு பார்ப்போம், ஆனா நமக்கு பதில்
தெரியாது. நமக்கு என்ன, நல்லா படிக்கணும். எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. சின்ன பையனா இருக்கும்போது நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்டா அப்படின்னாங்க. சரிம்மா, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினேன். 10th நல்ல மார்க். 10th மட்டும் நீ நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா போதும். 11th 12th அப்போதான் உனக்கு பயாலஜி குரூப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ 10th மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ 10th நல்ல மார்க் வாங்கியாச்சு. +1 பயாலஜி மேக்ஸ் குரூப்பும் எடுத்தாச்சு. அப்புறம் சொன்னாங்க, டேய் இந்த 2 வருஷம் தான் ரொம்ப முக்கியம். நீ +2 படித்து நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா நல்ல காலேஜுக்கு போயிடலாம், அப்புறமா நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, 2 வருஷம் தானே படிப்போம் அப்படின்னு கஷ்டப்பட்டு படித்தாச்சு. நல்ல மார்க் வாங்கியாச்சு. +2 அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் போயாச்சு படிக்கிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் சரி இப்போ ஜாலியாக இருக்கலாம்னு தானே சொன்னாங்க அப்படின்னு அங்கே போய் சொன்னாங்க. ப்ரொஃபஸர்லாம் வந்து சொன்னாங்க, இந்த 4 வருஷம்தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த 4 வருஷம் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா தான் இந்த 4 வருஷம் தான் உங்களோட அடுத்த 40 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. அடப்பாவீங்களா? சரி, 4 வருஷம் படிச்சாச்சு, நல்ல மார்க் வாங்கியாச்சு, நல்ல வேலை கிடைச்சாச்சு. 10th சொன்னாங்க நல்லா படிச்சீங்கன்னா +1 +2 நல்ல குரூப் கிடைக்கும். சரி, +1 +2 நல்லா படிச்சா நல்ல காலேஜ் கிடைக்கும். சரி, நல்ல காலேஜ் கிடைச்சிச்சு. அங்கே போய் நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும். சரி, நல்ல வேலை கிடைச்சா என்ன பண்ணுவோம் அடுத்து? கல்யாணம் தான் பிரதர், சொல்லுங்க. அப்போதான்டா நல்ல பொண்ணு கிடைக்கும். அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் என்ன? தெரியாத மாதிரியே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய படிக்க வைக்கணும். அப்புறம் அதுக்கு என்ன சொல்லணும்? டே தம்பி நல்லா படிக்கணும். 10வது 12வது காலேஜ், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கு குழந்தை. அல்லேலூயா. இதை தான் நம்ம வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கோம், சுற்றி 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 சுற்றி. அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்ம நல்லா படிச்சு நல்ல இடத்துல இருந்து திரும்ப நம்ம குழந்தை பெற்று அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி, இதுக்காக மட்டும் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே படைக்கவில்லை. அல்லேலூயா. சமாதானம் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தினாலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்டாக்கப்பட்டதற்கு ஒருவருடைய சித்தம் உண்டு. அப்ப அவர் சும்மா இந்த உலகத்தில் நம்ம படைச்சாரா? இல்லை. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவே நம்ம இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். நாம் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு எல்லாருக்கும். எனக்கு படிக்க தெரியாது பிரதர், நான் படிச்சதில்லை, எனக்கு பாட்டு தாள் கொடுத்தா கூட எனக்கு அதை பார்த்து பாடவே தெரியாது, நான் என்ன பண்ண முடியும்? உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சீஷர்களை பாருங்கள், எல்லாரும் கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள் தான். கலிலேயர்கள் என்றாலே கேவலமாய் பார்க்கக்கூடிய ஒரு நாட்களிலே, ஒரு காலத்தில் ஆண்டவர் எருசலேமில் இருந்து, எருசலேம்ல ரொம்ப பக்தியா இருப்பாங்க, வேதத்தை ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. 600க்கும் மேற்பட்ட நியாயப்பிரமாண விதிகளை கேட்டா கடகடகடன்னு ஒப்புத்திருவாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட சன்மார்க்கமாய் நடக்கிற அந்த இடத்திலிருந்து தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் எங்கே போய் தெரிந்து கொண்டார்? கலிலேயாவிலிருந்து தெரிந்து கொண்டார். இவனுக்கு மீனே ஒழுங்கா பிடிக்க தெரியாது. அல்லேலூயா. பேதுருவை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் மீன் பிடிச்சதா சரித்திரமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் யாருதான்? மீனவன் தான். ஆனா வரும்போதெல்லாம் சொல்லுவான், ஐயரே நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு போட்டேன், ஆனா ஒன்றும் பிடிக்கல. மீன் பிடிக்க கூட தெரியாத ஒரு மீனவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னாதான் அவனுக்கு மீனே பிடிக்கல. இங்க வலை போடு, இங்க மீன் இருக்கு புடி அப்படின்னா அங்க மீன் இருக்கு. அப்படி ஒருத்தனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எளிமையானவர்களை தான் தெரிந்து. அதனால இதோ ஆக்சிடென்டெல்லாம் அந்த உலகத்துக்கு வந்துட்டோம், சும்மா அந்த உலகத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்காதிருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் உண்டாயிருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் சும்மா இருப்பதற்கு இந்த உலகத்திலே படைக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும்.
அது யாரா இருந்தாலும் சரி. அநேக நேரத்திலே அந்த சித்தம், அந்த நோக்கம் என்னவென்று தெரியாததினாலே வேறு வழிகளிலே நாம் நடந்து கொள்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயா எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சும்மா இந்த உலகத்துக்கு வரல, ஆண்டவர் என் பேரை சொல்லி நீ இந்த உலகத்துல பிறக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க சத்தமோட அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வாசியுங்கள், சங்கீதம் 135:6. 135வது சங்கீதத்தின் 6வது வசனம். எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். இந்த உலகம் முழுவதிலும், உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களிலும் யாருடைய சித்தத்தின்படிதான் நடக்கிறது? கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நடக்கிறது. நம்முடைய அறிவு இந்த உலகத்திலே மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் உலகத்தை சுற்றிலும், உலகத்திற்கு மேலாக வானத்திலும், சமுத்திரத்தின் ஆழங்களிலும் அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் யாருடைய சித்தத்தினால் நடக்கிறது? கர்த்தருடைய சித்தத்தினால் நடக்கிறது. அல்லேலூயா. யோனா 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவரை சரியாய் அறியாத ஒரு கூட்டமும் என்ன சொல்லுகிறது அவரை பார்த்து? தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கர்த்தரை உண்மையாய் அறியாதவர்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்றாங்க அவங்கவுங்க தேவர்களை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க, அவங்கவுங்க தேவர்களை கூப்பிடுறாங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. அதனாலதான் யோனா சொல்றான், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொன்ன உடனே அவங்க பயப்படுறாங்க. இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், இவனை போய் கடல்ல போட்டா என்ன ஆகுமோன்னு பயந்துதான் இந்த வசனத்திலே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போ ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க? தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி நீர் செய்க. அப்போ தேவனை, உண்மையான தேவனை, மெய் தேவனை அறியாதவனுக்கு கூட இந்த விஷயம் தெரியும். என்ன தெரியும்? தேவன் தமக்கு சித்தமாய் இருக்கிறதை இந்த உலகத்திலே செய்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் அதை பற்றி எவ்வளவுதான் விரிவாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பேசினாலும் சரி, இதை இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமோ, அப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமோ எல்லாம் நம்ம யோசித்து நம்முடைய இருதயத்திலே காரியங்களை செய்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய சித்தத்தின்படியே அவர் செய்கிறார். டெக்னாலஜியில வளர்ந்த ஒரு நேஷன் தான், ஒரு தேசம்தான், தொழில்நுட்பத்திலே வளர்ந்த ஒரு தேசம்தான். ஆனா சுனாமி வரும்போது அல்லேலூயா, ஒரு நிமிஷத்துல வாரிட்டு போயிடுச்சு தண்ணி. பெரிய சயின்டிஸ்டுகள்லாம் இருக்கிற ஊர் தான் அது. ஆமே, எத்தனையோ பெரிய அறிவியலாளர்கள் பிறந்த இடம்தான், இருக்கிற இடம்தான், வாழ்கிற இடம்தான். ஆனா ஆண்டவர் ஒரு நொடியில சுனாமி அனுப்பிச்சாருன்னா எவனுக்கு எந்த அறிவு இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எரிமலை வெடிச்சது நியூசிலாந்துல. அன்றைக்கு ஐரோப்பிய தேசம் முழுவதும் எல்லா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டது. எல்லா விமானங்களும், ஒரு பிளைட்டும் பறக்க முடியல. ஒரே ஒரு எரிமலை வெடிச்சது, அவ்வளவு. ஏன்னா அந்த எரிமலையினுடைய துகள்கள் வானத்துல பரவி இருக்கு என்பதனால அன்னைக்கு இருக்கிற எல்லா பிளைட்டையும் கேன்சல் பண்றாங்க. என்ன தொழில்நுட்பம் இருந்தாலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை இந்த உலகத்திலே செய்கிறார். அதை மனிதனால் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி பாதுகாப்பை தர வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால இது வந்துருமோ அது வந்துருமோன்னு
பயப்படாதீர்கள், கர்த்தர் தமக்கு சித்தமானதை இந்த உலகத்திலே செய்வார். அல்லேலூயா. வேதத்திலே அநேக இடங்களிலே வாசித்திருக்கிறோம். சூரியனை நில்லுன்னு சொன்னாது நிற்கும், செங்கடலை பிளந்துருன்னு சொன்னா பிளக்கும். நடுவில் ஜாலியா நடந்து போவாங்க கர்த்தருடைய ஜனங்கள் மட்டும். ஆனால் எகிப்து தேசத்தார் நடக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? முடியும். அல்லேலூயா. அதனால இயற்கையை பார்த்து, இயற்கையினுடைய சீற்றங்களை பார்த்து பயப்படாதீங்க. மதத்துல சொல்லுவாங்க, ஐயோ வெயில் தாங்க முடியல, பயங்கரமா வெயிலா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு வசனத்துல? சொல்லுங்க. பகலிலே வெயிலாகினும் இரவிலே நிலவாகினும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் கூடவே வருவார். வெயில் ஒண்ணும் பண்ணாது. அல்லேலூயா. சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தர் பாதுகாப்பார். உலகத்திலே ஒன்றும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடப்பது இல்லை. மூன்றாவது வாசியுங்கள், தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறவர்களுக்கும் யாருதான் அதிகாரம் கொடுக்கிறார்? கர்த்தர் தான் செய்கிறார். எப்படி செய்கிறார்? தம்முடைய சித்தத்தின்படியே ஆண்டவர் அதை செய்கிறார். அல்லேலூயா. இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சது. யாரு பிரதமர் ஆக போறா? நரேந்திர மோடி ஆக போறாரு. நமோ பிரதமர் ஆக போறாரு. அநேகர் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அநேகர் சபைகள்ல ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? நரேந்திர மோடி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது. என்ன RSS காரங்கெல்லாம் சபை நடத்த விட மாட்டாங்க, சபையை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க விட மாட்டாங்க. அதனால நரேந்திர மோடி வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் தமக்கு சித்தமானவருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். என்ன அப்படி ஜெபம் பண்ண சொன்னாங்க? நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே மோடி பிரதமர் ஆவாராக, RSS அட்டூழியம் பெருகுவதாக, அப்பனாவது சபை உணர்வடையட்ட ஆண்டவரே, அப்பனாவது சபைகள் ஒன்றுபடட்ட ஆண்டவரே, அப்பனாவது தெருவுக்கு 4 சபை ஆரம்பிக்கிறது நிக்கட்ட ஆண்டவரே, அறிவிக்கப்படாத இடத்தை குறித்த பாரம் அப்பவாவது உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏன் ஆத்துமாவை நீ இழுத்துட்டு போயிட்டேன்னு 2 பாஸ்ட் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 பேரும் கரம் பிடிச்சு அப்பனாவது ஜெபிக்கட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. தேவன் தமக்கு சித்தமானவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். நம்முடைய நினைவின்படி அல்ல. நம்ம நினைப்போம் காங்கிரஸ் வந்துட்டா சோனியா காந்தி இத்தாலியில என்ன வந்தாங்க, இத்தாலியில தான் ரோம் இருக்கு, அங்கதான் போப்பாண்டவர் தான் இருக்காரு, அதனால சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் இதே மாதிரிதான் சண்டை போட்டே உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. சரித்திரங்களை வாசித்து பார்த்தால் தெரியும், எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவ ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் சுவிசேஷம் பரவி இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் நொறுக்கப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் வாசனை வீசுகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் சாரோனின் ரோஜா. ரோஜா சும்மா இருந்தா வாசம் வராது, ஆனா அதை காலில் போட்டு மிதிச்சா என்ன வரும்? அப்படியே கொஞ்சம் ரோஜாவுடைய மனம் வரும். பூவை கசக்கி பார்த்தாதான் சென்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பூவை கசக்கணும். அதனால நம்மளை கசக்குனாதான் நமக்குள்ள இருந்து வாசனை வரும். இந்த வாசனை அநேகரை தொடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார் சிலுவையில. அவரிலிருந்து புறப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் வாசனை இன்றைக்கு இத்தனை பேரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. இந்தியாவிலே எத்தனையோ பரிசுத்தவான்கள், மிஷனரிகள் இவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இந்த தேசத்திலே மரித்ததினாலே இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. அதனால நீங்க இவன் ஆண்டான், அவன் ஆண்டான், இல்ல இவன் சீஃப் மினிஸ்டரா வரப்போறாங்க, அவரு சீஃப் மினிஸ்டரா வரப்போறாரு, இவரு பிரைம் மினிஸ்டரா வரப்போறாரு, அவரு யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும், யாரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் கர்த்தருடைய சித்தமே அல்லாமல் வேறு யாரும் அந்த பதவிக்கு வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையானதையே செய்வார். அல்லேலூயா. அதனால யாரை குறித்தும் பயப்படாதிருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படியே அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29-30. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் பார்த்த 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, தேவனுடைய சித்தத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 4:11. எல்லாம் அவருடைய சித்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. அவரே நம்மை படைத்தார். அவருடைய சித்தத்தின்படியே நாம் உண்டாயிருக்கிறோம். அதனால நம்முடைய படைப்பிற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் இந்த உலகத்திலே வந்ததற்கு ஒரு சித்தம் உண்டு. 2வது சொன்னேன், சங்கீதம் 135:6 உலகத்திலும் உலகத்திற்கு வெளியிலும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் கர்த்தருடைய சித்தமே நடக்கிறது. அவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடக்கிறது என்று சொன்னேன். 3வது சொன்னேன், தானியேலில் இருந்து இந்த உலகத்திலே எந்த நாட்டை, எந்த ஸ்டேட்டை யார் ஆளுகை செய்ய வேண்டும், யார் ராஜ்யத்தில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். 4வது, இப்போ கொஞ்சம் பர்சனலா வரும். உலகெல்லாம் பார்த்தாச்சு, சரி பிரதர், உலகத்துல எல்லாம் என்னமோ செய்யறாரு, நீங்க எனக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன பற்றி ஒன்று அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. அதனால சொட்டையா இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சித்தத்தின்படியே அவைகள் விழுந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருக்கு இந்த உணர்வு இல்லாமல் போறணும். வசனம் எல்லாம் தெரியுது, நான் முதல்லயே சொன்னபடி அந்த உணர்வு ஹிருதயத்துல இல்லை. ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடந்து விட்டால் உடனே பதட்டப்படுறோம். ஐயோ இது நடந்துருச்சே, நான் என்ன பண்ண போறேன்? வேதம் சொல்லுகிறது, உன் தலையில இருக்கிற இதெல்லாம் என்ன பண்றது? ஒவ்வொன்றும் ஆண்டு எண்ணி வச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கு நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தலை வரும்போது 4 விழுகணும்னு ஆண்டு சொன்னாதான் விழுகும். அல்லேலூயா. வசனம் அதைத்தான் சொல்லுது. சொல்லும்போது சிரிப்பா இருக்கலாம், அதனால் அது உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்ப விழுகணும்னு சொல்றாரோ அப்பதான் விழுகும். அவருடைய சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை இத்தனை நாட்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாளை நினைக்கணும், இன்னும் விரிவாய் அதை குறித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒன்றும் சும்மா அது நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கவில்லை. அவருடைய சித்தத்தின்படியே நடந்திருக்கிறது. நம்ம அநேகருக்கு ஏன் புரியலைன்னா, அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவரிடத்துல கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறேன்? அந்த கேள்வியை நாம் கேட்டிருந்தோமானால் சந்தோஷப்பட்டிருப்போம். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமை போல தெரிவதா இருந்தாலும் சரி. என்றால் தேவன் நமக்கு தீங்கு நினைப்பவர் அல்ல. நமக்கு அது தீங்கு போல தெரியும், கஷ்டம் போல தெரியும், பாடு போல தெரியும். ஆனால் தேவன் நன்மையே செய்வார். அந்த காரியங்கள் வரும்போது ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் தைரியமாய் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியே நடந்தது. அநேகருடைய மனதிலே ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. அதாவது என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்படி ஒரு காரியனுடைய வாழ்க்கையில ரொம்ப வருடங்களுக்கு முன்பாய் நடந்தது, அது எனக்கு என்னன்னு புரியல. தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில நடந்தது.
உங்களுக்கு ஏன் என்று தெரியவில்லை. கேட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஏன் அந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்தார்? அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. வாசிங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அநேகர் இந்த நாளிலே இந்த கூட்டத்திலே இல்லை. ஆனால் நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஏன் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அநேகர் ஏதோ வரோம் போறோம், ஆராதிக்கும் போது சந்தோஷமா இருக்கு, இந்த இடத்துல வந்தா சமாதானம் இருக்கு. ஆனா இந்த உயரிய பதவியை அநேகர் நம்முடைய இருதயத்திலே சிந்திக்கிறதில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பாக்கியம் அநேகருக்கு இல்லை. நினைவிலே கொள்ளுங்கள். நீங்கள் படிக்காதவர்களா இருக்கலாம், கிராமத்திலே இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், மூளையே இல்லாதவர்களா இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்படுவர்களாய் தூஷிக்கப்படுவர்களாய் இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அநேகர் கோடி கணக்கிலே பணத்தை வைத்துக்கொண்டு எங்கே போவதென்று தெரியாமல், தூக்கம் இல்லாமல் பெரிய வீட்டிலே தனியா இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஆண்டவர் இல்லை. எத்தனையோ பெரிய படித்த கல்விமான்கள், தலை அறிவு படைத்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தனியாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலும் ஆண்டவர் இல்லை. ஆனால் ஏழைகளாகிய நம்மை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தினாலே நம்மை தம்மிடத்திலே அழைத்திருக்கிறார். சும்மா அழைக்கல, அவருடைய சித்தத்தினாலே நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் அவரிடத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சமீபத்திலே பேப்பர்ல ஒரு காரியத்தை வாசித்தேன். பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசராய், முன்னாள் பிரதம மந்திரிக்கு ஆலோசகராய் இருந்த 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு அம்மாவை குறித்து வாசித்தேன். அவர்கள் சென்னையிலே வசிக்கிறார்கள், தனியாய் வசிக்கிறார்கள், யாருமே இல்லை. அவங்க துணைக்கு 3 தெரு நாய் வளர்க்குறாங்க. அல்லேலூயா. அந்த தெரு நாய்களினால ஏத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை, கோர்ட்ல கேஸ் கொடுத்து நம்ம ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இவங்களுக்கு பெரிய ஆளுங்க எல்லாம் தெரியும். அதனால மேனகா காந்திக்கும் போன் பண்றாங்க. அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாருமே இல்லை, அவளுக்கு துணை நாய்தான் என்று பேப்பர்ல எழுதியிருப்பான். நமக்கு நாய் துணை இல்லை, சர்வ பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். பாத்திரமற்ற இப்பாவிகள் இம்மீத காத்திராத கன தானங்களை பெற, பாத்திரமற்ற இப்பாவிகள் இம்மீத காத்திராத கன தானங்களை பெற, உத்தம மார்க்கமதான என் இயேசுவின் சுத்த முகம் கண்டு என்று களிக்கலாம். போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. பாத்திரமற்ற இப்பாவிகள்
பாவிகள் யுவீத காத்தீராத கன தானங்களை பெற பாத்தீரமற்ற இப்பாவிகள் யுவீத காத்தீராத கன காலங்களை பெற உத்தம மார்க்கமதான என் இயேசுவை சுத்த முகம் கண்டு என்று கழிக்கலாம் போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. பாத்திரமற்ற பாவிகள் இவ்வித காத்திராத கனதானங்களை பெற. அல்லேலூயா. எதற்குமே தகுதியில்லாத நம்மை அவர் சித்தம் கொண்டு அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார் என்று அடுத்த 2 வசனத்திலே வாசிக்கிறோம். மார்க் 3:14-15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். தமக்கு சித்தம் கொண்டு இதையெல்லாம் செய்வதற்கு தகுந்த நபர்களை ஆண்டவர் தேடி அழைக்கவில்லை. பேச்சு திறமை உள்ளவர்களை தேடி கண்டுபிடித்து இவன் தான் நல்லா பேசுறான், அதனால இவனை அழைச்சா நல்லா பிரசங்கம் பண்ணுவான்னு ஆண்டவர் அவர்களை தேடி அழைக்கவில்லை. அல்லேலூயா. நமக்கு சித்தமானவர்களை நம்மிடத்திலே அழைத்து அவர்களுக்கு இத்தனை பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர்மார் மட்டும் இல்லை, ஆமென், நம் எல்லாரையும் ஆண்டவர் அதற்குத்தான் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவரோடு கூட இருக்கத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வாசிங்கள் இன்னொரு வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குமாரன் இன்னார் என்று அறியான், குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சுத்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். தம்முடைய சித்தத்தின்படி நம்மை அழைக்க மட்டும் அவர் செய்யவில்லை, தம்மை நமக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கார், அவர் யாருன்னு எனக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்றவங்க கரங்களே இருக்கு. நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லலையா அவர் யாருன்னு? ஆமென். யாருக்குமே ஆண்டவர் சொல்லலையா? சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு புரியல நான் கேட்கிற கேள்வி. எவனுக்கு தம்மை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு உண்மையான தெய்வம் யார் என்று நமக்கு தெரியுமா? கல்லையோ மண்ணையோ ஆமென் மரத்தையோ கும்பிடாம உண்மையான தெய்வம் யார் என்று நமக்கு தெரியும். யார் நமக்கு அதை வெளிப்படுத்தினா? ஆண்டவர் தான் வெளிப்படுத்தினார். தம்முடைய சித்தத்தின்படியே அதை நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த அறிவு அநேகருக்கு இல்லை. அநேகர் சொல்லுகிறார்கள் தெய்வமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதே ஊர்ல அநேகர் சொல்லுவாங்க கடவுள் யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. நேரம் போய்கொண்டிருக்கிறபடினாலே ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லாமா? ஆமா. ஒரு ஆளு கட்டிங் பண்ண போனாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல போனதுல வந்தப்போ, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆள் கட்டிங் பண்றதுக்கு கடைக்கு போனாரு. அப்போ அந்த பார்பர் கட்டிங் பண்றது சொன்னாரு, உலகத்துல கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்றவன்லாம் முட்டாள். உடனே போனவர் கேட்டிருக்காரு, ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்லியிருக்காரு,
நீ ரோட்ல எவ்வளவு குருடன் இருக்கான், எவ்வளவு சப்பானி இருக்கான், எவ்வளவு நொண்டி இருக்கான், எவ்வளவு நடக்க முடியாதவன் இருக்கான், எவ்வளவு பிச்சைக்காரன் இருக்கான். கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இப்படியெல்லாம் உலகத்துல இருப்பாங்களா? ஒரு அமைதியா இருந்தார், ஒன்றும் பேசல. இப்படியெல்லாம் வச்சுட்டு காசுலாம் கொடுத்துட்டு வெளியில வந்துட்டாரு. வெளியில கடைக்கு வெளியில வந்து நடந்து போகும்போது ஏத்தாப்புல ஒருத்தன் கட்டிங் பண்ணி 30 வருஷம் ஆகி முடியெல்லாம் சடை போட்டு தாடியெல்லாம் இவ்வளவு பெருசு வளர்ந்து ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாரு. உடனே அவரை பார்த்தோன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே திரும்ப கடைக்குள்ள ஓடினார். ஓடி போய், டேய், இந்த உலகத்துல பார்பரே எவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல பார்பரே இல்லடா, பார்பர் ஷாப்பே இல்லை இந்த உலகத்துல, அதுவும் கடையே இல்லை இந்த உலகத்துல. மேலைங்களையும் பார்த்தோம். இப்ப தானடா வந்து கட்டிங் பண்ணிட்டு போனேன், அப்புறம் எப்படா நீ பார்பரே இல்லைன்னு சொல்லலாம், வா என் கூட அப்படின்னு வெளியில வந்து காமிச்சேன். இங்க பத்தியா மொத்தம் 30 வருஷமா கட்டிங் பண்ணாமையே இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல பார்பரே கிடையாது, பார்பர் ஷாப்பே கிடையாது. அப்படிலாம் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன், இவன் வெளியில தான் இருக்கான், ஆனா இவன் தான் என்கிட்ட. அப்ப அவன் சொன்னான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னடா சொன்ன, கடவுளே இல்லைன்னு சொன்னியடா, கடவுள் இருக்காதுடா, நீ தான்டா அவர்கிட்ட போல. அல்லேலூயா. அநேகருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஆனால் நமக்கு கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார் என்ற வெளிப்பாட்டை ஆண்டவர் தான் நமக்கு தந்திருக்கிறார். சாதாரணமா நம்முடைய இருதயத்தில் அந்த காரியம் வந்துடல. ஏதோ ஒரு தெய்வம் அல்ல, உண்மையான தெய்வத்தை ஆண்டவரே நமக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடே பெரிய வெளிப்பாடு. அல்லேலூயா. பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காரு? அதையும் நிறைய பேர் கை உயர மாட்டேங்குது. அல்லேலூயா. எல்லாருக்கும் பசி வந்துருச்சுன்னா நானே ஹோட்டல்ல வாங்கிக்கிறேன். பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. நாம் அதற்காகத்தான் ஓட வேண்டும். இந்த உலகம் டெம்பரரியானதுதான், கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறோம், அங்கதான் நம்ம போக போறோம். இத்தனை காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் இங்க எழுதியிருக்கு. குமாரனும் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு வெளிப்படுத்த ஆண்டவருக்கு சித்தமா இருந்தபடியினாலே நமக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இப்ப சொல்லுங்க, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் கேள்வி. இப்போ எனக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். இப்பொழுது கரங்களை உயர்த்து. அல்லேலூயா. இப்ப கரம் உயருது. ஆமென். கடைசியாக வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை படைத்தது மட்டுமல்ல, நம்முடைய சித்தத்தின்படி நம்மை அழைத்தவர் மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கும்படி அழைத்தவர் மட்டுமல்ல, நம்முடைய சித்தத்தின்படி பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, நம்முடைய சித்தத்தின்படி நம்மை அவருக்கு புத்திரராக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. வேலைக்காரனாக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. வேலைக்காரனாக ஆண்டவர் தம்மோடு வைத்துக் கொள்ளும்படி நம்மை முன்குறிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது நம்மையுடைய புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். நாளைய தினத்துல தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது இந்த காரியத்தை இன்னும் விவரமாய் சொல்கிறேன். வேலைக்காரனுக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் உண்டு. நேரடியாய் தேவகுமாரன் என்று சொல்லுகிறவனுக்கும் அல்லாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி குமாரனாய் இருக்கிறவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்படாத குமாரனாய் இருக்கிறவனுக்கும் வித்தியாசங்கள் உண்டு.
நம்மை ஆண்டவர் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறதுனாலே தேவனுடைய புத்திரர்களாக நாம் மாறி இருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நீ எனக்கு கடைசி வரைக்கும் வேலைக்காரனாரு அப்படின்னு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய சித்தத்தின்படி என்னவாய் நம்மை முன்குறித்திருக்கிறாராம்? சுவிகார புத்திரராய் இருக்கும்படி, சொந்த குமாரராய் இருக்கும்படி, குமாரத்தியாய் இருக்கும்படி நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே 7 காரியங்களை இந்த நாளிலே பார்த்தோம். 3 காரியங்கள் இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது என்று, 4 காரியங்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் எப்படி கிரியை செய்தது, அவருடைய சித்தத்தினாலே என்ன நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கிறது என்று பார்த்தோம். கண்களை மூடுவோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறது. தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிந்து கொள்ளும்படியாக நாளிலே அநேக காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்று, அது செடியோ கொடியோ மரமோ மிருகமோ மனிதனோ, எல்லாம் தேவனுடைய சித்தத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறது. ஏன் நான் இந்த உலகத்திலே பிறந்தேன், நான் வீணாய் பிறந்து விட்டேனோ என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வீணா இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. நீ எந்த உபயோகமும் இல்லாமல் நோக்கமும் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. என்னுடைய சித்தத்தின்படியே நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். என்னுடைய சித்தத்தின்படியே நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். நான் உன்னை இந்த உலகத்திலே படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. ஏன் நான் பிறந்தேன் என்று இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கேட்காதிருப்பாயாக. நானே உன்னை உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றும் நடக்காது. சமுத்திரத்திலும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானபடி செய்கிறார். என் சித்தம் இல்லாமல் ஒன்று இந்த உலகத்திலே நடக்காது. பயப்படாதிருப்பாயா. எனக்கு அது நடந்து விடுமோ, இது நேர்ந்து விடுமோ, அபாயமான இடத்திலே இருக்கிறேனே, பயப்படாது. கர்த்தருடைய சித்தம் அல்லாமல் எதுவும் இந்த உலகத்திலே நடக்காது. உலகத்திலே ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படி யாருக்கு அதை கொடுக்க ஆண்டவர் சுத்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கே அதை கொடுக்கிறார். உன்னுடைய மேலதிகாரிக்கு மரியாதை கொடு, ஆனால் பயப்படாது. உன்னுடைய ஏரியாவிலே இருக்கிற உன்னை துன்பப்படுத்துகிற அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, பயப்படாதே. தேவனுக்கு சித்தமானதினாலே தேவன் அவரை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நமக்கு சித்தமானவனுக்கே ஆளுகை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பயப்படாதே. யாரை கண்டும் பயப்படாதே. தேவன் நியமித்த ஒருவர் தான் அந்த இடத்திலே இருக்கிறார். உன்னுடைய நன்மைக்காகவே கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றும் கீழே விழுவதில்லை. தைரியமாயிரு. இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேல் உன்னை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
தமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்று கேட்பாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தினாலே அது நடந்தது. உன்னுடைய நன்மைக்கென்றே அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் கணவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் என்ன செய்ய போகிறேன் என்று பயந்து கொண்டு இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தம் அல்ல உன் தலையில் இருக்கும் ஒரு மயிராகிலும் கீழே விழுவதில்லை, அதையெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். மார்க் 3:13 வேதம் சொல்லுகிறது, தமக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் அழைத்துக் கொண்டார். உலகத்திலே எத்தனையோ கல்விமான்கள் இருக்க, படித்து பட்டம் பெற்றவர்கள் அநேகர் இருக்க, வசதி படைத்தவர்கள் அநேகர் இருக்க, ஒன்றுமில்லாத நம்மை தேடி வந்த ஆண்டவர் எத்தனை நல்லவர். நமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே சேர்த்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றுமில்லாத உன்னையும் என்னையும், பாவத்திலே ஊழ்ந்து திரிந்த உன்னையும் என்னையும், ஒரு அழகும் இல்லாத உன்னையும் என்னையும் ஆண்டவர் தம்மோடு இருக்கும்படி சித்தம் கொண்டு அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கே தம்மை வெளிப்படுத்தினார். நமக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எத்தனை கிருபையாய் ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேலைக்காரனாக அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்துவிட்டு கூலியை பெற்று செல்லுகிற கூலிக்காரராக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய சொந்த புத்திரராக இருக்கும்படி நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். நம்முடைய சித்தத்தின்படியே நாம் அவருடைய புத்திரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படியே நாம் அவருடைய புத்திரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே நம்முடைய சித்தம் என்னதென்று இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். உம்முடைய சித்தத்தினால் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகள் இத்தனை நாள் வரைக்கும் உண்டாயிருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். உம்முடைய சித்தப்படியே எங்களை நடத்துவீராக, உம்முடைய சித்தப்படியே எங்களை நடத்துவீராக. உம்முடைய சித்தம் என்ன என்று, உம்முடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்களுடைய மனம் இந்த நாள் தொடங்கி ஆண்டவரே இந்த 3 நாட்கள் உடைய மனதை புதிதாக்கி மறுரூபமாக்க வேண்டும் என்று உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீர் நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே
உம்மிடத்தில் மீறாக எங்களை இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து எங்களோடு பேசும். நாமத்தை மகிமைப்படும். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்பி மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாய் நாங்கள் கடந்து செல்லும்படி எங்களுக்கு உதவி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் ஜெபம் கேளுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல நல்லவர். அவர் நம்மோடு பேசினார். நாளை சரியான 6:30 மணிக்கு